வணக்கம். இன்று ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா வெகு சிறப்பாக தமிழகத்தில் கொண்டாடப்படுகிறது. வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பெயரில் கொண்டாடப்பட்டாலும் ஆடி 18 வரக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவுக்கு வெகு சிறப்பான காரணங்கள் பல உண்டு. நாம் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் திருவிழாவான பொங்கல் திருநாள் போலவே இந்த திருவிழா நீருக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவேரி, வைகை, தாமிரபரணி போன்ற ஆறுகள் தான் முக்கியமான ஜீவ நதிகளாக போயிட்டுருக்கு. அந்த ஜீவ நதிகளில் வரக்கூடிய புது தண்ணி இந்த மாதத்தில் வர்றதுக்கான காரணம் தான் இருக்குது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை வேகமாக மழை பெய்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று தான் இந்த ஜீவ நதிகளுக்கு ஆதாரமாக நீர் பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் மழை பெய்யக்கூடிய காலத்தில் பெஞ்சு புது தண்ணியாக வரக்கூடிய இந்த பருவம் தான் மிகச்சிறந்த பருவமாக விதைப்புக்கு நாம் தமிழர்கள் பழகியிருக்காங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. புது தண்ணியில் ஒரு விதைப்பு முக்கிய ஃபெயிலியரே ஆகாமல், அதாவது எந்த விதமான தண்ணி பஞ்சமும் வராத அளவுக்கு இந்த பருவகாலம் இருக்கும். விதைப்புக்கு உழவுக்கு உழவு தொழிலுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாரமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஆடிப்பெருக்கு நாள் தண்ணி நீருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை செலுத்தி விட்டுட்டு நம்ம பயிர் செய்ய ஆரம்பிப்பாங்க. எல்லா தொழில்களையும் நிறைய விதமான உழவு சார்ந்த தொழில்களெல்லாம் இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கட்டிடம் சார்ந்த தொழில்களெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் நமக்கு இருக்குது. நம்ம இந்த திருவிழாவுக்கு நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சடங்குகளை செய்கிறாங்க. வெகு சிறப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிகமான அளவில் காவேரி படுகைகள் முழுக்க இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருச்சியில் அம்மா மண்டபத்தில் இன்றைக்கி திருவரங்கநாதர் இன்றைக்கி காவேரி அம்மா மண்டபத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பார். காவேரிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காவேரி அன்னைக்கு இன்றைக்கி பட்டு வஸ்திரங்கள் எல்லாமே பெருமாள் கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகத்தோடு இன்றைக்கி சடங்குகள் நடத்தப்படும். பெண்கள் அந்த கரையில் காவேரி அன்னைக்கு பூஜை பொருட்கள் பிரசாதம்லாம் நிறைய விதமான சாதங்களெல்லாம் படைச்சி வாழை இலையில் போட்டு பூஜை செய்து காவேரி அன்னைக்கு படைத்து அதுக்கப்புறம் அந்த கவரையிலே எல்லோரும் சாப்பிட்டு இருந்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகு கொங்கு மண்டலத்திலே ஆடி நோம்பி அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் முழுக்கவே ஆடிப்பெருக்காக கொண்டாடுகிறார்கள். இதுதான் ஆடிப்பெருக்கினுடைய சிறப்பு இதுதான். ஏன்னா எந்த விதமான உழவு தொழிலுக்கும், அதாவது வேளாண்மை தொழிலுக்கு பங்கம் வராத ஒரு விதைப்பு ஆடி மாதம்தான் சிறந்த விதைப்பு காலம் அப்படிங்கிறது. தமிழக பொறுத்தவரையில் ஏகமாக 2 காலம்தான், 2 பருவம்தான் விதைப்பாங்க. நல்ல தண்ணி போகிற இடத்துல 3 போகம் விதைப்பாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய காலம். ஆனால் ஆடி அப்படிங்கிறது தண்ணி நல்லா இருக்கிற இடமும் சரி, சுமாராக இருக்கக்கூடிய இடமும் சரி, ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துலையும் ஆடிப்பட்டம் சிறந்த ஒரு மாதமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் ஒரு விதைப்புக்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ நல்ல மாதமாக இந்த ஆடிப்பெருக்கு ஆரம்ப கால உழவுக்காகவும் வேளாண்மை சார்ந்த தொழிலுக்கும் ஆரம்பமாக இந்த திருநாளை கொண்டாடுறது தமிழக கலாச்சாரத்தோடு ஒன்றிய இந்த திருவிழாவை எல்லாரும் கொண்டாடணும். இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு செயலும் பல மடங்கு பெருகுங்கிறனால இன்றைக்கி தங்கம், வெள்ளி போன்ற விஷயங்களெல்லாம் செய்வாங்க. சிலர்கள் தொழில் ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த திருநாளை வெகு சிறப்பாக எல்லா மக்களும் கொண்டாடி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா விதமான வளங்களையும் பெற வேண்டும். நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை, ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.